அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை மத்தேயு 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, மனுஷகுமாரன் ரகசிய வருகைக்கு பிற்பாடு தான் அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கிறது. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் 7 வருடம் உபத்திரவ காலம். அப்போது நாம் இருக்கக்கூடாது. அதற்கு முன்பதாகவே ரகசிய வருகைப்போ நாம் கர்த்தரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்ம பிரயாசப்பட்டு அநேக ஊழியங்கள், அநேக காரியங்கள் செய்கிறோம். ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிற காரியத்தை நாம் செய்கிறோம். அது கர்த்தருக்கு பிரியமான ஊழியம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுமடவர் ரகசிய வருகை வரும் நாளையாவது தகப்பனை யாரும் அறிய மாட்டார் தகப்பனை. யாருக்கும் தெரியாது ராஜா. பிதா ஒருவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று வேதம் சொல்கிறது ராஜா. ஏசப்பா, அந்த ரகசிய வருகை இப்போ நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்பா. எங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்கு முன்பதாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளாக வளர வேண்டும் அப்பா. சூத்திரங்க தவி பேதொரு காலத்தில் ஒரே பிரசங்கத்தில் 5000 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தகப்பனே. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஒரு எழுப்புதல் எங்கள் தமிழ்நாட்டில், இந்திய தேசத்தில் ஆண்டவரே இயேசப்பா சூத்திரங்க தாவி வர வேண்டும் அப்பா. சூத்திரங்க தாவி நீங்கள் கிருபை தாங்க ராஜா. தேவகுமாரனே மனம் இறங்கும். எல்லா ஆத்துமாக்களுக்காக மனம் இறங்க ராஜா. ரட்சிப்பை கருளிடுமாப்பா. சூத்திரங்க தாவி பிதாசுதன் பரிசுத்தாவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.